எப்படியாவது தாவேகாவை விஜய் தலைமையிலான தாவேகாவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் அதிமுக தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. மற்றொரு பக்கம் பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணிக்கு தாவேகா கொண்டு வரதுக்கான முயற்சியில் மிகவும் தீவிரமாக பணியாற்றி வராங்கலாம். இது தொடர்பாக கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுடன் அவங்க பொதுச்சி ஆனதுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் தற்போது வரையும் தாவேகா எந்த முடிவும் எடுக்கவில்லை. தங்கள் ஏற்கனவே தீர்மானித்தபடி கொள்கை எதிரியுடன் கூட்டணி கிடையாது, தமிழகத்தில் திமுகவுடனும் எங்கள் பாஜகவுடனும் கூட்டணி கிடையாது என்பதில் தாவேகா தற்போது வரைக்கும் தெளிவாக இருப்பதாகவே தாவேகா வட்டாரம் தெரிவிச்சிருக்கு. இதுதான் மாநாட்டில் நாங்கள் தெரிவிச்சோம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தாவேகாவை அதிமுக கூட்டணியில் இழுப்பதற்கான வலை தயார் செய்யப்பட்டு அந்த வலை வீசுவதற்கான பணிகளை அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டிருக்காங்கிறதே சொல்லலாம். அந்த வலையில் தாவேகா விஜய் சிக்குவாரா என்பது போக போக தான் தெரியும். என்றாலும் என்ன காரணம் தாவேகாவை அதிமுக கூட்டணிக்கு இழுப்பதற்கு என்பது சந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக அரசியல் வட்டத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த முறை அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டத்தில் அது எடப்பாடி பழனிசாமி வியூகம் அமைத்து செயல்பட்டு வராரு. அதனால் அதிமுக எதிரான வாக்குகள் திமுக பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காகவும் வாக்குகள் அனைத்தும் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் எதிர்ப்பு ஓட்டுகளை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்காரு. அந்த வகையில் விஜய் தலைமையிலான தாவேகா இந்த முறை தமிழக தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடுகிறது என்றாலும் குறைந்தபட்சம் 10 முதல் 12% வாக்குகளை அந்த கட்சி பெறும் என்று தற்போது கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு தான் இருவரும் கட்சிகளை மனமாற்றத்துக்கு அடைய செஞ்சுக்கிற சொல்லலாம். இரு கட்சிகளும் தாவேகாவை பார்த்து பயப்படுவதற்கு ஒரு வகை காரணம் தாவேகாவுக்கு இருக்கும் 10 முதல் 12% வாக்குகள் தான். இந்த 10 முதல் 12% வாக்குகளை தங்களுக்கு வந்துவிட்டால் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கும் என்று அதிமுக வட்டாரம் கருதுகிறது. அந்த வகையில் தாவேகாவை இழப்பதற்கான முயற்சிகள் தான் அதிமுக இறங்கியிருக்குன்னே சொல்லலாம். மூத்த தலைவர்கள் சரி, முன்னாள் அமைச்சர்கள் சரி நேரடியாகவே அழைப்பு கொடுத்துருக்காங்க. பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் கூட விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு விஜயோடைய படப்பெயரை சொல்லி ஜனநாயகனே வா என்ற அளவில் வரவேற்றிருந்தார். அந்த வகையில் விஜயை அழைத்து வருவதற்கான பணிகளை பாஜகவே முன்னின்று நடத்துகிறது என்பது போன்ற ஒரு பிரமையும் ஒரு நிகழ்ச்சியும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் தன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் குறித்து விஜய் தற்போது வரைக்கும் மௌனம் காத்துதான் வருகிறார். தற்போது வரைக்கும் தாவேகாவுடைய கட்டமைப்புகளை பலப்படுத்தும் பணிகளை தான் விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக வரும் ஜூலை 4ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அதாவது சுற்றுப்பயணம் தொடர்பாகவும் வார்டு பூத்து கமிட்டி மாநாடு தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அதில் கட்சியுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது கூட்டணி தொடர்பான நிலையை தெளிவுபடுத்த இருக்கலாங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தாவேகா மூத்த நிலைகள் சொல்லும்போது கூட்டணி தொடர்பான முடிவை எங்களுக்கு ஜனவரி மாதம், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் எங்கள் கட்சி தலைவர் உறுதியாக அறிவிப்பார். ஜனவரி மாதம் எங்கள் கட்சியின் 2வது கட்ட மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் கூட்டணி தொடர்பான முடிவை எங்கள் கட்சி தலைவர் விஜய் அறிவிப்பார் என்று அந்த கட்சி வட்டாரம் தற்போது தெரிவிச்சிருக்கு. அதனால் செயற்குழு கூட்டத்தில் பெரிய அளவில் கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று விஜய் கூறியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி பரப்பப்படுத்தியிருக்கு. இதுதான் இந்த சூசகம்தான் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்வியும் எழுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது என்றால் மிக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக விமர்சனம் செய்ய வேண்டாம் என்ற கருத்தும், அதேபோல் அதிமுகவில் இருந்தும் தாவேகாவை விமர்சனம் செய்ய வேண்டாம், ஒத்த அணியில் ஒரு அணியில் எல்லாரும் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அமித்ஷாவும் சித்து வந்தபோது எங்கள் கூட்டணியில் சில கட்சிகள் சேரும், தாவேகா சேருமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள், அதற்கான தேர்தலுக்கான காலம் நேரம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தாவேகா இணைப்பதற்கான கடைசி கட்ட முயற்சி கூட அதிமுக வட்டாரத்திலும் பாஜக வட்டாரத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருவது உண்மையாகியுள்ளது. அதே நேரத்தில் தாவேகாவின் தற்போதைய நிலை என்பது தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறதாகவும் தாவேகா தலைமையிலான அணி அமைப்பது உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைமையில் அணிகள் அமைக்கப்பட்டால் அதில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.